இதுக்கு முன்னாடி என் மூஞ்ச கேமராவில் பார்த்ததே இல்லையானே எனக்கு தெரியல. நிறைய தடவை செல்ஃபி எடுத்திருக்கேன். பட் இப்போ தான் ரொம்ப நோட் பண்ணேன். எனக்கு ஒரு கண்ணு ரொம்ப குட்டின்னு. இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பி பார்த்தேன். எந்த பக்கம் பார்த்தாலும் எனக்கு கண்ணு குட்டியாக தான் இருக்குது. எதுக்கு இத்தனை தடவை தலை சீவுறேன்னு தெரில. வெல்கம் டு ஜஸ்ட் லிவ் வித் டாக்டர் ஸ்ருதி. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. இப்படி சொல்லிட்டு நானே ஹஸ்பண்ட் பாப்பாலாம் கிளம்பி போனது. இந்த சோஹாரில் பீச் ஓரமாக இப்படியே போயிட்டே இருக்கும்போது இந்த அழகாக இருக்க சன்செட் எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் போய் சேர்ந்த இடம் தான் ரேடிசன் ப்ளூ. இங்கே ஆக்சுவலி எங்களுக்கு ஒரு கூப்பன் கிடச்சிது. அதுக்காக தான் போயிருந்தோம். அப்புறம் வெளியில் இருக்க ஃபவுண்டனெல்லாம் பார்த்து காணாததை கண்டது போல் ரசித்து விட்டு நாங்கள் பஃபேக்கு போனோம். அந்த பஃபேல சாப்பாடெலாம் ஒன்றும் சொல்கிறதுக்கு மாதிரி கிடையாது. நாங்கள் வெளியில் காசு கொடுத்து சாப்பிட்ருந்தா கூட ரொம்ப நல்லா இருந்திருக்கும் போல இருக்குது. வாட்டவா பின்னாடி இருக்க அந்த அக்காவும் மாமாவும் நல்லா பாடினாங்க. நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு இருக்கிறத சாப்பிட்டோம். அப்புறம் டெசர்ட்டுக்கு போனால் டெசர்ட்டில் ஒன்றுத்து கூட எங்களுக்கு பேர் தெரியாது. இருந்தது ஃபுல்லாக கேக் மட்டும்தான். எதுவும் இந்த நேஷ்னாலிட்டி சாப்பாடு கூட இல்லைன்னு எங்களுக்கு தெரிஞ்சுது. சரி அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே அதே வெளி ஓரமாக நடந்து போனால் பீச் இருந்தது. இருட்டாக இருந்தனால எங்களால் ஒன்றுமே பார்க்க முடியல. பட் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. என்னால் vlog பண்ண முடியாது. கேமராவை எப்படிப்பா எடுத்து எல்லாத்தையும் வீடியோ எடுக்கிறீங்க? ஹேட்ஸ் ஆஃப்.